திம்பாங்களா தெரியலையே. இப்படி அள்ளி திம்பாங்களா இல்ல இப்படி அள்ளி போட்டு வாயால கேட்சி பிடிப்பாங்களான்னு தெரியலையே. சாப்பிட்டியா ரேணுகா? இனிமே தான் திங்கணும். அப்பா சண்டை போட்டாலும் சாப்பாட்டுல எந்த குறையும் வைக்கிறது இல்ல. ஏய் இங்கிட்டு வா, ரிவர்ஸ்ல வா. என்னது இது? தட்டு அது தெரியுது. என்ன சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கு போகணும்னு தெரியாதா? உனக்கு தொண்டூழியம் பண்ணதான் என்னைய பெத்து வளர்த்து பேர் வச்சிருக்காங்களா எங்க வீட்டுல? என்னம்மா நீ இப்படி பேசிவிட்ட? விருந்தாளிக்கு விருந்தோம்பல் பண்றது இல்லையா? சோறு போடுறிய, போட்ட கையோட சாப்பிட்ட தட்டை எடுக்க சொல்றிய? ஓஹோ, இவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய மைசூர் மகாராணி பேத்தி இவங்களைய உட்கார வச்சு விருந்தோம்பல் பண்றாங்க. இங்க சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கு ஓடிரு, இல்ல பறக்கும் தட்டு பாத்துக்க. ஏண்டி 10 தட்டை எடுக்கிற, 10ஓட சேர்த்து 11 இதை எடுக்க மாட்டியா? முடியாதாயா? எடுக்க மாட்டேன்டி. எனக்கு புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன். உன் பாவத்தை கழுவுற வழிய பாரு, எடுத்துக்கு ஓடு. உங்களுக்கு சோறு போடுறதே பெருசு, பாவம் புண்ணியமாமல. ஐயோ, நீ ஒரு பெருச்சாலி, உன் புள்ள ஒரு கருங்காலி. இதுல பேச்சு பௌச ஓவரா பேசாத, பேச்ச குறை. என்னது இது? விருந்தாளிக்கு முன்னாள் சம்பந்திக்கு அவ்வளவுதான் மரியாதையா இந்த வீட்டுல? பெருச்சாலின்னு சொல்லு, விருந்தாளின்னு சொல்லாத. ஓடிரு, நானே ஏக கடுப்புல இருக்கேன். போ. ஆட்டம் சேட்டை ஓவரா இருக்கு வர என்னன்னே தெரியலையே. இந்த ஆளை சொல்லணும், தெருவுல எது சேலை கட்டிக்கு போனாலும் நீ கூட்டி கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வைக்க.